மாவட்டம் திட்டக்குடி அருகே வதிஷ்டபுரம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் மண்டல பூஜை நிறைவடைந்தது. திருமகிழ்ந்தவள்ளி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து ஆகம விதிப்படி 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற்றன. மண்டல பூஜை நிறைவு விழா நடைபெற்றது. காலை 7 மணிக்கு சிறப்பு ஆராதனை, திருப்பாவை சாற்றுமறை, கும்பஸ்தாபனம் நடைபெற்றது. 81 கலசங்களில் புனித நீர் எடுத்து வரப்பட்டு பல்வேறு மூலிகைகள் கொண்டு அக்னி வேள்வி நடைபெற்றது. அதன் பிறகு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. மஞ்சள், இளநீர், பன்னீர், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு கலசங்களால் ஜலதீர்த்த சாந்தி நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பெருமாள் திருக்கல்யாண மேடையில் எழுந்தருளினார். பூப்பந்து விளையாட்டு, தாளத்திற்கேற்ப நடனம், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு பிறகு திருக்கல்யாணம் நடைபெற்றது. நிறைவாக தோளுக்கு இனியான் கேடயத்தில் தாயார்களுடன் பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கோவில் பட்டாச்சாரியார் ராகவன் தலைமையிலான பட்டாச்சாரியார்கள் பூஜையை நடத்தி வைத்தனர். நிகழ்ச்சியில் தொழிலதிபர் பி.டி. ராஜன், முன்னாள் பேரூராட்சி தலைவர் பி.டி. மன்னன், கவுன்சிலர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆராதனை செய்த பெருமாள் ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேதங்களிலே 3வது வேதமான இருமொழி கொள்கையினால்தான் பாஜகவினால் தமிழகத்தில் வெல்ல முடியவில்லை. காரணம் தமிழக மக்களிடம் இருக்கும் கல்வி அறிவு, சிந்தனைதான். கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திராவிடர் கழகம் சார்பில் மணியம்மையரின் 106வது பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தி.க. துணை பொதுச் செயலாளர் மதிவதனி கலந்து கொண்டு பேசுகையில், கல்வி வள்ளல் காமராஜரை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் காமராஜர் போற்றிய தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சிலர் கூறுகின்றனர். தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வருகிறோம். ஆனால் அந்த பள்ளிக்கு வருவதற்கே தகுதி வேண்டும் என்று கூறினால் அதுபோன்ற பச்சை அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இல்லை என்று கூறுகிறார் தந்தை பெரியார். அந்த அயோக்கியத்தனத்தை பாஜக செய்கிறது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதியை தருவோம் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் கூறுகிறார். மற்ற முதல்வர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் முதுகெலும்பு உள்ள நமது முதல்வர் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார். மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை திணிக்க முயற்சி செய்த போது உயிரை கொடுத்தாவது தடுப்போம், ஒழிப்போம் என்று குரல் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடுதான். பானிபூரி விற்பனை செய்பவர்களிடம் பேசுவதற்கும் டெல்லியில் ஆட்டோக்காரரிடம் பேசுவதற்காக ஹிந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றனர். தமிழகத்தை தாண்டி சர்வதேச நிறுவனங்களில் பணியாற்றி மேலே உயர தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தமிழ்நாடு கூறுகிறது. இருமொழி கொள்கையினால் தான் மற்ற இடங்களில் வெற்றி பெற்ற பாஜகவினால் தமிழகத்தில் வெல்ல முடியவில்லை. காரணம் தமிழக மக்களிடம் இருக்கும் கல்வி அறிவு, சிந்தனைதான். தந்தை பெரியாரை ஒழித்து விடலாம், அவமானம் செய்து விடலாம் என்று உள்ளூரில் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கும் போது பெரியார் உலகமயமாய் இருக்கிறார், உலகம் பெரியார் மயமாய் இருக்கிறது என்றார். இந்த பொதுக்கூட்டத்தில் கயத்தாறு பகுதி மாவட்ட கவுன்சிலர் பிரியா, தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் குருராஜ் மற்றும் தி.க. நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. முகம் கொண்டவர் தான் நம்மளுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர். அதாவது பெரியாரோட எண்ணம் இருந்து கொண்டு தமிழகத்திற்கு தந்தையாக அவர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அப்பா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற அப்படி ஒரு எல்லாம் சேர்ந்து மொத்தமா எல்லாம் சேர்ந்து போங்க, எல்லாம் போங்க சேர்ந்து. வீடியோ எடுக்க திண்டிவனத்தில் காசநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை அருகே அன்னை சமுதாய கல்லூரி சார்பில் காசநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை அரிமா சங்கம் மூத்த நிர்வாகியும் தொழிலதிபருமான கல்கண்டு சுந்தரம், 18வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பரணிதரன், காவல் உதவி ஆய்வாளர் ஹரிராமன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சுஷ்மிதா, கல்லூரி மேலாண் இயக்குனர் பாலமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பேரணியில் அன்னை சமுதாய கல்லூரி மாணவிகள் காசநோய் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி திண்டிவனம் நகர முக்கிய வீதி வழியாக சென்றடைந்தது. வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் பொதுக்கூட்டம், நலத்திட்ட உதவிகள் ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். விழாவிற்கு முன்னிலை பொறுப்பை ஒன்றிய அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி வகித்தார். விழாவிற்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுவேடல் செல்வம், தலைமை கழக பேச்சாளர் ஆரணி மாலா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் ஒன்றிய குழு தலைவர் ஆர்.கே. தேவேந்திரன், பேரூர் கழக செயலாளர் பாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர் எழிலரசி சுந்தரமூர்த்தி, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குமரன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவில் காஞ்சிபுரம் மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் ராமலிங்கம் நன்றி உரையாற்றினார். பார்த்திபன் அவர்களே, ஞானசேகரன் அவர்களே, முன்னிலை பொறுப்பை வகிக்கின்ற 12வது அவர்களுடைய திருக்கரங்களாலே கௌரவிக்கவும் முன்னால் இப்போது நம்முடைய மூளையினுடைய வளர்ச்சி குறையுது. மூளையினுடைய வளர்ச்சி குறைஞ்சா அந்த 12வது பிறந்தநாள் அவர்கள் நீடூடி தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே டிசம்பர் மாதம் வந்தது. ஆனால் தான் கோவிட்-19 அதுக்கு பேர் வெளியே போக முடியாது. அப்ப நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் கேட்டார், நீங்க எங்களுக்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எழிலரசி சுந்தரமூர்த்தி, நம்முடைய சஞ்சய் காந்தி, ரவி, கருணாகரன், பழனி, அன்பு, கணேசன், நடராஜன். எழில்வனம் அறக்கட்டளை சார்பில் மாபெரும் இரத்த தான முகாமில் PV களத்தூர் பகுதியை சேர்ந்த சிறந்த சமூக சேவகர் டாக்டர் ஆர். விஜயகுமார் 46வது முறையாக இரத்த தானம் செய்து சாதனை. பொதுமக்கள் பாராட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த கூடலூரில் வசித்து வரும் புரட்சிமணி சித்ரா இவர்களின் மூத்த மகன் எழில்குமரன் நினைவாக எழில்வனம் அறக்கட்டளை சார்பில் மறைமலை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் 3வது முறையாக மாபெரும் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு PV களத்தூர் பகுதியை சேர்ந்த சிறந்த சமூக சேவகர் டாக்டர் விஜயகுமார் 46வது முறையாக இரத்த தானம் வழங்கி சாதனை படைத்தார். இந்த முகாமில் இளைஞர்கள், பொதுமக்கள், பொதுநல அமைப்புகள், அரசியல் தலைவர்கள் என பலர் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். இதில் பெறப்பட்ட 60க்கும் மேற்பட்ட யூனிட் ரத்தமானது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. மாமல்லபுரம் கீதா அந்தோனி மற்றும் சிந்துஜா இவர்களின் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் இளைஞர்கள் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி, மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆலோசனையின்படி, செங்கல்பட்டு மாவட்ட தலைவர்
சூரிய நாராயணன் வழிகாட்டுதலின்படி மாமல்லபுரம் நகராட்சியில் வெண்புருஷம் பகுதியில் கீதா அந்தோணி மற்றும் சிந்துஜா இவர்களுடைய ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட மகளிர், இளைஞர்கள் நமது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இவர்களுடைய ஏற்பாட்டில் ஆலோசனை கூட்டம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை சிறப்பான முறையில் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக இளைஞரணி சார்பில் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி சிறுபாக்கம் கிராமத்தில் திமுக வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மும்மொழி கொள்கை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் உதயசூரியன், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கையர் கண்ணி, நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் ராஜவேல், துணைத் தலைவர் அலெக்சாண்டர், ஒன்றிய கழக செயலாளர்கள் வசந்தவேல், KV முருகன், சந்திரன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் கலா சுந்தரமூர்த்தி, செல்வகுமார், ரமேஷ் பாபு, முருகவேல், மனோபாலன், தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள், திமுக மாவட்டம், நகரம், ஒன்றியம், கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தாய்மொழி உணர்வே பல மாநிலங்களுக்கு வந்துச்சு. தாய்மொழி உணர்வு பல மாநிலங்களுக்கு வந்துச்சு. மெட்ராஸ் இருந்ததுல நம்ம தானே நான் 7ஆம் வகுப்பு மாணவன். 7ஆம் வகுப்பு தான் நான் படிக்கிறேன். அப்போ எங்கள் ஊரில் பச்சையப்பன் கல்லூரியினுடைய பேராசிரியராகவும் சினிமா கதை வசனகர்த்தா டைரக்டராகவும் பிரகாசம் அவன் எந்த காஞ்சிக்காரன் இருந்தாலும் ஒரே சொல்லுவதற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம், ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைத்து இளைஞர்களை சேர்ந்த நண்பர்களுக்கும் நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் ஹிந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. ஆறுமுகம் ஒன்றிய கழக செயலாளர் தலைமையில் ஆஷிக், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அருள், மாவட்ட கவுன்சிலர் குணசேகரன், வழக்கறிஞர் அலெக்சாண்டர், ஒன்றிய குழு துணைத் தலைவர் பாண்டியன், மாவட்ட கவுன்சிலர் அங்கையர் கண்ணி, மாநில மகளிரணி துணை செயலாளர், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆறுமுகம், பாப்பாத்தி, நடராஜன், திருநாவுக்கரசு, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கமருதீன், விஜயகுமார், கண்டன உரை, உதயசூரியன், கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சங்கராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியன், வைத்தியநாதன், இன்ப தமிழன், மணிகண்ணன், மலையரசன், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக ஏனைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பணிகளை தன்னுடைய தோள்களிலே சுமந்தாலும் பள்ளிக்கு அனுப்பி, பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு அனுப்பி, கல்லூரியிலிருந்து அரசு வேலைக்கு அனுப்புனா நம்மளாம் படிக்கூடாது. ஏன்னா படிச்சுட்டா கேள்வி கேட்டுருவோம்ல, அதனால படிக்கூடாதுன்னு அந்த புதிய கல்விக் கொள்கையை நம்மளை ஏற்றுக்க சொல்றாங்க. ஆனால் நம்முடைய முதல்வர் சொல்கிறார், நீங்கள் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இன்னைக்கு புதுசா ஒரு ப்ரோ கட்சிக்கு வந்திருக்கா இல்லையா, வாட்ச் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதாவது நம்ம ஊர்ல அவங்க சொல்லுவாங்க, அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பத்தான்னு பக்கத்து வீட்டுக்காரி கோயில. தொகுதி சங்கராபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சோழம்பட்டு கிராமத்தில் சிறப்போடு நாடாளுமன்ற தொகுதிகளின் மறு சீரமைப்பு வரையறை
நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இளைஞரணியின் சார்பில் செயலாளர் நாமன் ஆறுமுகம் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தம்பி ஆசிக் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தம்பி MP அருள் அவர்களே, தம்பி பழனியில் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கைது. ஆண்டிப்பட்டியை சேர்ந்த பாஜக நிர்வாகியின் மனைவியை ஆபாசமாக திட்டிய வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரியப்பா நகரை சேர்ந்தவர் கனகராஜ். இவர் பாரதிய ஜனதா கட்சியில் முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்துள்ளார். பழனி அடுத்த ஆண்டிப்பட்டியை சேர்ந்த எல்லசாமி என்பவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கனகராஜ் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்ததாக பழனி தாலுகா காவல் நிலையத்தில் கடந்த மாதம் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் தன்னை பற்றியும் தனது மனைவியை பற்றியும் முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுவதாக கூறியிருந்தார். இந்த புகாரின் மீது விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் வீட்டில் இருந்த கனகராஜை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். கனகராஜ் மீது பெண்ணை ஆபாசமாக பேசியது, மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்ட சம்பவம் அறிந்து பாஜக நிர்வாகிகள் தாலுகா காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றம் வளாகம் முன்பு குவிந்தனர். பின்பு காவல்துறையினர் நீதிமன்றம் அழைத்து வந்து ராம்நாடு சிறையில் அடைத்தனர். பெண்ணை ஆபாசமாக பேசிய பாஜக நிர்வாகி மீது தலைமை நடவடிக்கை எடுக்குமா என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்ப வரைக்கும் நான் போங்க வாங்கன்னு தான் பேசிட்டு இருக்கேன். பேசாதீங்க. நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மாசமா நானும் ஒரு பொறுமையா என்னோட பேரை நீக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அது மாநில தலைவர் பார்த்து மையக்குழு பார்த்து முடிவு பண்ணி மாநில தலைவர் சொல்லி தாண்டா நீக்கி இருக்கு. சரி, நான் இப்ப அண்ணாமலை கிட்ட பேசுறேன். சரி, ஓகே. மரியாதையா 1 மணி நேரம் டைம் தரேன். என் பேர்ல இருக்கிற ஐடியா பூரா எடுத்து க்ளோஸ் பண்றேன். என் பேர் உன் ஐடியில வரவே கூடாது. உளுந்தூர்பேட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக நிறுவன தலைவர் விஜயின் உத்தரவின்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர், விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி ஆணையின்படியும் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் மோகன் தலைமையில் சம நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொண்டு நோன்பு சிறப்பு வழிபாடு செய்தனர். மேலும் இந்த நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து முடித்தனர். நடத்தி கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முகையூர் மத்திய ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் பூத்கிளை நிர்வாகிகள் நியமனம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பையூர் ஊராட்சியில் முகையூர் மத்திய ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் ஏற்பாட்டில்
பூத் கிளை தேர்வு செய்து பொறுப்பாளர் நியமனம் மற்றும் ஆலோசனை கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் கழக அமைப்பு சாரா ஓட்டுநரணி செயலாளர் சங்கரதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் விநாயகமூர்த்தி, மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, கிளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். அறிந்தவராக இருக்க வேண்டும். நன்கு அறிந்தவர் மட்டுமல்லாமல் 9 பேரும் ஒரு பூத்திலே ஐபி தகவல் தொழில்நுட்ப சார்ந்த ஓட்டு கேட்கும் போதும் எல்லா ஓட்டுக்கும் மகளிரை ஒருங்கிணைத்து அந்த பூத்தில் இருக்கிற மகளிர் எல்லாம் ஒருங்கிணைத்து தென்னம்பாக்கம் கோவிலில் பக்தர்கள் வேண்டி வைத்த சிலைகள் இரவோடு இரவாக மண்ணில் புதைப்பு. இந்து மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்க முயற்சிக்கிறதா இந்து சமய அறநிலைத்துறை? கடலூர் அடுத்த தென்னம்பாக்கத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அழகு முத்தையனார் கோவில், ஸ்ரீ அழகு சித்தர் பீடம், ஜீவசமாதி கோவில் உள்ளது. இக்கோவிலில் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப செயல்பாடுகள் நிறைவேறிய பின் சிலைகள் வைப்பது வழக்கம். பக்தர்கள் வேண்டியபடி சிலைகள் வைத்து அங்கே அவர்களது பெயர் பொறிக்கப்பட்டு கோவில் முழுவதும் சிலைகளாகவே காட்சியளித்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென கோவிலின் முன்பே வைக்கப்பட்டிருந்த சிலைகளை உடைத்து ஜேசிபி மண்ணில் புதைக்கப்பட்டு இருந்தது. இதை அறிந்த தென்னம்பாக்கம் பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் திரண்டு சிலைகளை புதைக்க யார் அனுமதி கொடுத்தது? இது எங்களின் நம்பிக்கை. அந்த சிலைகளை மீண்டும் அதே இடத்தில் வைக்க வேண்டும் எனவும் சிலை உடைத்து உதைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் இக்கோவிலில் சிலை வைப்பதற்கு ஏலம் விடப்படுவதால் 2 பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தென்னம்பாக்கம் அழகர் சித்தர் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள பக்தர்கள் வேண்டி நம்பிக்கையோடு வைத்துள்ள சிலைகளை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புது பொம்மைங்க இருக்குல்ல, கடலூர் ரெட்டிச்சாவடி சமுதாய நலக்கூடத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஆணைக்கிணங்க கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மதலப்பட்டு பஞ்சாயத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்து வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கோமதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் 50 கருவுற்ற தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கருவுற்ற தாய்மார்களுக்கு தமிழர்களின் பாரம்பரியமான வளைகாப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் கருவுற்ற தாய்மார்களை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வாழ்த்தி சீரும் சிறப்புமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், அவர்களுக்கு எதிர்காலத்தில் நமது முதலமைச்சர் பல திட்டங்களை வகுத்துள்ளார் என்பதனை அந்த நிகழ்ச்சியில் எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மேற்பார்வையாளர் மீனா, கூட்டுறவு சங்க தலைவர் ஆதிபெருமாள், அரசு ஒப்பந்ததாரர் ராஜசேகர், முன்னாள் தலைவர்கள் ஜெயமூர்த்தி, வெங்கடேசன், காரணப்பட்டு பிரகாஷ், முன்னாள் அவைத்தலைவர் தில்லை கோவிந்தன், முன்னாள் துணை செயலாளர் சேகர், ஊராட்சி செயலர் ரமேஷ், நிர்வாகிகள் தாமோதரன், வேலுச்சாமி, ஆனந்தன், வேணு, ராம்குமார், பார்த்திபன், அருள், புண்ணியகோடி போன்றவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது.
சார் சார் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் ஆவட்டி ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கம் சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தா முருகன் பேரணியை துவக்கி வைத்தார். பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சாமிதுரை முன்னிலையில் பேரணியானது நடைபெற்றது. மாணவ மாணவிகள் கையில் பதாகை ஏந்தி கோஷமிட்டு பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், துணிப்பையை ஏற்போம் என அனைத்து தெருக்களையும் சுற்றி வந்தனர். ஒருமுறை பயன்படுத்தப்படும் கூடிய பிளாஸ்டிக் வைத்திருக்கும் வணிக கடைகளை ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது ஆவட்டி PPS மளிகை கடைக்கு அபராதம் விதித்தனர். மேலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு கிடைமட்ட வழிகட்டி பணியையும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வட்டார ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன், ஊராட்சி செயலர் ஜாபர் உசேன், இருபால் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒரே ஒரு ஸ்லோகன் நான் சொல்றேன், நீங்க நல்ல உரத்த குரல்ல சொல்லணும். சொல்லமா? துணிப்பையை கையில் எடுப்போம், பிளாஸ்டிக் பையை அறவே ஒழிப்போம். துணிப்பையை கையில் எடுப்போம், பிளாஸ்டிக் பையை அறவே ஒழிப்போம். துணிப்பையை கையில் எடுப்போம், பிளாஸ்டிக் பையை அறவே ஒழிப்போம். ஆதாரம் அதுவே வாழ்வின் ஆதாரம். நீங்க கண்டினியூ பண்ணி சொல்லிட்டே போங்க. துணிப்பையை